அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்து இப்போ ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரி கேன்பராவில் நம்ம இருக்கிறோம். அந்த கேன்பராவில் வந்து இந்த இடம் ராயல் ஆஸ்திரேலியன் மின்ட். இது என்னன்னு சொன்னாக்கா, இங்கே தான் வந்து காயின்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். ஆஸ்திரேலியாவில் புழக்கத்தில் உள்ள நோட்டுகள், காயின்ஸுகள் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். அங்கே தான் வந்திருக்கிறோம். உள்ள நுழையிறோம் இப்போ நம்ம. இது வந்து ஃபுல்லாக ₹1 காயின். என்ன ஃபுல்லாக ₹1 காயின் இந்த இதுக்குள்ளே கொட்டி கிடக்குது. அப்படி நம்ம வர்றோம். இது வந்து கோல்டில் செஞ்ச ஒரு காயின், சும்மா விற்பனைக்காக. வேணும்னு சொன்னாக்கா $3,750 ஆஸ்திரேலியன் டாலர். அதே மாதிரி இது வந்து ஆஸ்திரேலியா புழக்கத்தில் உள்ள ₹2, ₹1, 50 காசு, 20 காசு, 10 காசு, 5 காசு. அதான் கோல்டு கலரில் கோல்டில் செய்யப்பட்டிருக்குது. வாங்குறதா இருந்தாக்கா $14,500 ஆஸ்திரேலியன் டாலர். அதே மாதிரி இது ஆஸ்திரேலியா புழக்கத்தில் உள்ள காயின்ஸை வந்து சில்வரில் அடிச்சிருக்குது. இது வந்து ₹400 பாக்ஸ். அந்த மாதிரி இது ஒரு காயினும் சாம்பிளுக்காக ₹120 இது. இதெல்லாம் கோல்டில் இருக்குது. ₹15. இந்த பாக்ஸ் ₹125. இதால் ₹30. இந்த மாதிரி ஒன்று சாம்பிளுக்கு வச்சுருக்குது. அப்புறம் நம்ம இதெல்லாம் அவருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எழுதி அந்த காயினுடைய இது பண்ணி போட்டிருக்குது. ₹175 இந்த ஒரு காயின். ₹17.50 இது வந்து ₹25. ஒரு மெமரிக்காக நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அப்படியே பேக்கிங்காகவே இருக்குது எல்லாம். இங்கே வந்து நம்ம சொல்கிற காயின்ஸை அடித்து தருவாங்க. இப்போ ₹1 காயினில் நம்ம படம் வேணும்னு சொன்னாக்கா ₹2 போட்டு அது டபுள் சார்ஜ், ட்ரிபிள் சார்ஜ் ஏதாவது பண்ணி அந்த இதுக்கு வந்து காயின்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி அடித்து தருவாங்க. $2008, $2009 இந்த விலை ₹5.50 ஈச். 550. இதெல்லாம் கீச்சைன். ஓ வா, ₹30 வாட்சு. இதாக இருக்க கையில் எடுத்து பார்க்கலாம். இது உள்ளக்கு இருக்குது காயின்னு. இதனுடைய விலை வந்து ₹15. ஓ வாவ், $89. எல்லாம் ஆஸ்திரேலியன் டாலர். $50 நோட்டு. இங்கே உள்ள $50 நோட்டு. இது 100 ப்ரைஸ் வந்து $178. ஃபுல் கோல்டு. கோல்டு முலாம் பூசப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தாக்கா
இது வந்து $100 நோட்டு, அந்த மேலே தெரிகிறது ஸ்டாண்டிங் பொசிஷனில் வச்சுருக்கு. ஷோகேஸில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். அதனுடைய விலை வந்து இதில் $200. கோல்டு நெட், ஜிஎஸ்டி இன்க்ளூடட். ஓகே, நல்லா இருக்கு. வாவ், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் $15. ஓகே, இதுக்கு அடுத்த வீடியோ வந்து காயின்ஸ் உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு போய் அது எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் நம்ம அந்த காயின்ஸ் உற்பத்தி பண்ணுற இடத்துக்குள்ளே போகிறோம். இது வந்து அது மேலே ஏறுற படி. அந்த படியில் எல்லாம் அந்த ஊருடைய 5 cents 5 காசை வந்து ஒரு ஸ்டெப்புலையும் வச்சு அதை டைல்ஸ் போட்டு மூடி இருக்காங்க, யாரும் எடுக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்டெப்ஸ்லையும் காயின்ஸ் வச்சுருக்கு. இது எல்லாமே காயின்ஸு, நம்ம பார்க்குறது எல்லாமே ரியல் காயின்ஸு உள்ளே வச்சுருக்கு. அப்படியே இதெல்லாம் காயின்ஸு செய்யக்கூடிய மிஷினு, ரிட்டையர்ட் ஆனதாக இருக்கும். மறுபடியும் நம்ம உள்ளே போகிறோம். This cabinet here is 1 kilogram of gold, number 1. 1 kilogram of gold. Sister cabinet also 1920s. Everyone's familiar with the 1930s penny? Yeah. Alright, well it's this coin over here. எல்லாம் ஒரு காயின்ஸுக்கும் உள்ள ஹிஸ்ட்ரிஸ். Valuable coin. So on the top of this இது அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்த காயின்ஸ். இது எல்லாமே 1738 புழக்கத்தில் இருந்த காயின்ஸு. அப்போலாம் வெறும் அந்த வளையமாக இருக்குது. இது வந்து So this penny is called the penny that should not exist. As a result, it's really expensive. We had a proof quality penny sold at so it's effectively a 1 cent coin. இது எல்லாமே இந்த காயின்ஸ் சம்மந்தப்பட்ட இதாக தான் இருக்குது. இது இந்த ஊருடைய $20 நோட்டு, $20 நோட்ஸ். இதுதான் வந்து காயின்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். இப்போ வீக்கெண்டில் இருக்கிறதுனால எதுவும் இல்லை. வீக் டேஸில் நான் ஒரு தடவை வந்தேன். அப்போ காயின்ஸ் உற்பத்தி பண்ணி பிரிண்ட் ஆகி இன்னொரு இடத்துல அப்படி ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நான் இப்போது வீக்கெண்டுங்கிறதுனால டே ஆஃப், ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் டே ஆஃப். இதுதான் காயின்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம். இது வந்து காயின்ஸ் ஃபைனலாகி பிரிண்ட் ஆகி வர்ற இடம். அடித்ததுக்கு பிறகு இந்த தெரிகிறது வந்து இதெல்லாமே காயின்ஸு. அதே மாதிரி இந்த அந்த லைனில் போகிறது எல்லாம் காயின்ஸ்.